ஹலோ மக்களே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ தானே பார்க்குறீங்க? டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். என்ன ஸ்க்ராட்ச்னு தானே பார்க்குறீங்க? வேறு ஒன்றும் புதுசாக ஒரு ஸ்க்ராட்ச்லாம் கிடையாது. ஜிம்முக்கு போயிட்டு பழைய மாதிரி உடம்புலாம் ஏற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஜிம்முக்கு போகல. ஸோ ஐ வாண்ட் டு ரீகெயின் மை ஆல் மை பேக், இந்த பவர் எல்லாமே பவரோட அப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு இந்த ஜேர்னி. ஃபஸ்ட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். நல்லா மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகணும்ல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் போனேன். கொஞ்சம் உடம்புலாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால. அதான் ரன்னிங் ஆரம்பிச்சாச்சு. நல்லா மூச்சு திணற ரன்னிங்கை முடிக்கணும் ஒரு முடிவோடு இருக்கேன். 14.79. நேற்றோட இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எப்படி மாசாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம டிம்டாமுக்கு ஃபுட்டு போட ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தன் இல்லை வீட்டில். அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவன் நல்லா பார்த்துக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. டெய்லி புது புது டாஸ்க்காக இருக்குங்க. கடுப்பாதுங்க வாழ்க்கையே. நான் பண்ணுறது அதான் மூஞ்சில் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன். பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஜிம்முக்கு என்ட்ரு ஆகும்போது படிக்கட்டில் பார்த்தா எவ்வளோ சப்பலை படிக்கட்டில் போட்டிருக்கானுங்க. கடுப்பாக இருக்குது. ஜிம்முக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் ஷோல்டர் பார்பிள் ப்ரெஸ் தான் ஒரு 3 sets, 15, 12, 10. பட் என்னால் என்ன இதில் ஒரு இதுனா ஐ காண்ட் ஏபிள் டு புஷ் த பழைய வெயிட்ஸ். நல்லா ஈஸியாக புஷ் பண்ண முடியல. இதெல்லாம் ஈஸியாக புஷ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு நான் போடுறேன்ல. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீகெயின் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். பார்த்துக்கலாம். எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். இதுவும் அதே மாதிரி தான். லேட்ரல் ரேஸில் ஒரு 3 செட்டு, 15, 12, 10. ஒரு டார்கெட்டோடு இருக்கேன். ஃபுல்லாக பழைய மாதிரி ஒரு நல்லா திருப்பி மஸ்குலராக வரணும். கொஞ்ச நாள் விட்டாலே இந்த மாதிரி தான் இருதுங்க. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கரண்ட் கண்டிஷன்.